வணக்கம். நான் காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளர் அதிமுகவில். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு பொன்னான நாள். ஏன்னா எங்களுடைய தலைவன் புரட்சி தமிழர் சேலத்தினுடைய சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கி தோல்விக்கான காரணங்களை எங்களை கேட்டார். மகிழ்ச்சியோடு இருந்தது. எங்களுக்கு இவ்வளோ ஒரு மாதம் காலம் நாங்கள் பட்ட வேதனைக்கு இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தாக எடப்பாடியார் பல அறிவுரைகளை எங்களுக்கு சொன்னார். அடுத்த கட்டத்துக்கான வெற்றிகளை நோக்கி நகரணும்னு சொன்னார். இன்றைக்கி சந்திச்சதில் ஒரு 20 வருஷத்துக்கு என்னுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு நம்முடைய எடப்பாடியார். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இன்னும் அடுத்த ஆட்சி அது 2031 வந்தாலும் சரி, அதுக்கு நடுவில் வந்தாலும் சரி, அடுத்து நம்ம ஆட்சின்ற ஒரு அற்புதமான கருத்து, பல்வேறு கருத்துக்களை எந்த ஒரு கட்சியிலே நடக்காத ஒரு விஷயம் இந்த கட்சியில் நடந்திருக்கு. எடப்பாடியார் தலைமையில் எங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் எங்ககிட்ட இருந்து கருத்துக்களை உள்வாங்கி கடைசியாக பேசணும். நாங்கள் பல்வேறு கருத்துக்களை நான் அவர் முன்னாடி வச்சோம். எல்லா கருத்துக்களையும் சேர்த்து அற்புதமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். நீங்கள் துவலாமல் இருங்க. நமக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. தமிழக வெற்றி கழகம் நமக்கு எதிரியான ஒரு கட்சியே இல்லை. அவங்க ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நீங்கள் போய் மகிழ்ச்சியோடு வேலை செய்யுங்க. நாங்கள் எல்லாம் பெரும் போராளிகள். இந்த போராளிகள் எங்களுடைய உழைப்பெல்லாம் ஒரு மாயை வலை ரீல்ஸ் மூலமாக அவங்க பெற்றதில் மனம் வருத்தம் இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் மகிழ்ச்சியோடு திரும்புகிறோம். இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் அண்ணா அவர் பேச இருக்கிறாரு. தமிழ்நாடு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டாங்கன்னு எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் யதார்த்தமான தலைவன், சாதாரண மக்களாக பழகிற, கழக தொண்டர்களோடு இணையாக பேசுகிற அந்த மாதிரி ஒரு அற்புத தலைவனை இன்னைக்கு சந்திச்சு பல கருத்துக்கள் அதிசயத்திலும் அதிசயமாக இருந்தது. பல கருத்துக்களை நாங்கள் சொல்ல எல்லா கருத்துக்களும் ஏற்று அதன் பிறகு இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எதன் மூலியமாக இவங்க வென்றாங்களோ அதன் மூலமாகவே நம்ம அந்த வெற்றியை நம்ம அடையணும்னு சொல்லியிருக்காரு. உழைப்புக்கு மிஞ்சின எதுவும் கிடையாது. தோல்விகள் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் எத்தனையோ கட்சிகள் வெற்றியை மட்டுமே இலக்கா போயிட முடியாது. வெற்றி தோல்வி சகஜம். இந்த தோல்வியிலிருந்து பாடம் கடுத்துன்னு அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடணும்னு சொல்லுங்க. இந்த நாள் மறக்க முடியாத நாள். எங்களுக்கெல்லாம் அடுத்து ஆட்சி வந்துடும், கண்டிப்பா வருன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து நாங்கெல்லாம் மகிழ்ச்சியோட ஊருக்கு திரும்புறோம். இந்த நாளை ஒரு தீபாவளியா ஒரு பொங்கலா கொண்டாடுறதுல இதை நாங்கள் ஏன் ரீல்ஸ் மூலமா போடுறோம்னா நாங்கள் இன்னுமே போய் எடுத்து சொல்ல முடியாது. இந்த கருத்தை இப்பவே இந்த நிமிடமே தலைமை கழகத்திலிருந்து நான் எல்லாருக்கும் இதை பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இந்த மாதிரி தலைவனிடத்துல சேருங்க. போலியான பிம்பத்தை உருவாக்கி போலி வாக்குறுதிகளை கொடுத்த இந்த மாதிரி ஒரு புதிய கட்சிக்கு வாக்களித்து ஏமாந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு அற்புதமான தலைவரை நம்ம மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த நிலையில் இங்கிருந்து நான் தலைமை கழகத்து இந்த பதிவை மக்களுக்கு என்னுடைய கழக தோழர்களுக்கு என்கரேஜ் எனர்ஜியை கொடுத்த அந்த தலைவனுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, கண்டிப்பா இணையதளத்து மூலமாவே நாங்கள் அதில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம். எந்த இணையதளம் மூலமாவோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸு எந்த மாதிரி அவருடைய வெற்றி இருந்தோ அதே ரூட்ல எதிரியை எந்த வகையில் வெல்ல முடியுமோ அந்த வகையில் தானே வெல்ல முடியும். சேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீண்டகால சாதனைகள் எத்தனையோ சாதனைகள் இருந்தாலும் சாதாரண ரீல்ஸ் வென்றது இல்லவா, அது மூலமாவும் நம்ம கருத்துக்களை பரப்பணும் அப்படின்றத நிலைப்பாடை வச்சோம். அதையும் அண்ணன் ஏற்றுன்னு உடனடியாக அது கூட செயல்பாடுகளை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நடத்துவார். உடனுக்குடனே இந்த தகவலை தமிழ்நாட்டு ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதை தவிர வேற வழிகள் இல்லை. இதை நாங்களும் இதை வெற்றிகரமாக பயன்படுத்துவோம்னு நம்பிக்கைப்படுறோம்.